அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இந்த PCOS அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி க்யூரே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், சரியாகாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சியை, அந்த பிரச்சனையில் கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படும், அந்த கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்துவது என்ன உணவு முறைகள் மூலம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PCOD அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி, அதில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளோடு சேர்த்து வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகள், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், இது ரெண்டுமே கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய உடல் எடை தான் காரணமாக இருக்குது. இப்போ இந்த கருமுட்டை வளர்ச்சி அதில் ரொம்ப அபரிமிதமாக இருக்குது, AMH ரொம்ப கூட இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த அதிகப்படியான உடல் எடை தான் காரணமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பாடியோட வெயிட்டில் ஒரு 7% நம்ம கம்மி பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே இந்த கருமுட்டை வளர்ச்சி சீராயிடும் அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் சார்ந்த ஹார்மோன், நமக்கு ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவு அதிகமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ டெய்லி நான் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றேன், டெய்லி நான் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்து நமக்கு இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர், அதை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த பழங்கள் இருக்குது. அப்போ கொய்யாவோ மாதுளையோ நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் அதிகமாகிறத தடுத்து நம்மளுடைய ஹார்மோனுடைய அளவை கட்டுப்படுத்துது. இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான முடி வளர்ச்சியை ஆண்களை போலவே பெண்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஹார்மோனுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்ச்சத்து. நார்ச்சத்து நிறைய நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் PCOS பேஷண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, ரத்தத்தில் சுழற்சி ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான டெஸ்டோஸ்டிரோன் எதில் போய் கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பித்த நீரில் போய் தான் கலக்கும், பைலில் தான் கலக்கும். இந்த பித்த நீரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸான டெஸ்டோஸ்டிரோனை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது நம்மளுடைய மலம் தான், மோஷன் தான். அப்போது நிறைய நம்ம ஃபைபர் எடுக்கும் பொழுது நிறைய நமக்கு மலம் வெளிப்படும். ஸோ அப்போது நம்ம குடல் சுத்தமாகும். அதனால் நம்ம பைலில் பித்த நீரில் இருக்கக்கூடிய எக்ஸஸான டெஸ்டோஸ்டிரோன் வெளியேறிடும். காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்து. ஸோ அப்போது யூஸ்வலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்தை காட்டிலும் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்னு இருக்கக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு 45% ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நார்ச்சத்தை சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மேல் ஹார்மோனுடைய அளவு ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிங்க் சத்து. இப்போது நம்ம ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான அரிசி வகைகள் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்திக்கிட்டு வரும் பொழுது நம்ம மென்ஸ்ட்ரேஷன்னு சொல்லக்கூடிய மாதாந்திர ருது சுழற்சி ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஓவிலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை சுழற்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜிங்க் சத்து நம்ம உடம்புல அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது நடக்கும். ஸோ அது நம்ம எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸில் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு கருப்பு கவுனி அரிசி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம், இல்லைனா சிகப்பரிசி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஜிங்க் சத்து நம்ம ரத்தத்தில் சேர ஆரம்பிக்கும். படிப்படியாக நம்ம மென்ஸ்ட்ரேஷன் ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும், கருமுட்டை வளர்ச்சியும் சீராக ஆரம்பிக்கும், மேல் ஹார்மோனுடைய அளவுன்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் அளவும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோன்னா குரோமியம் அப்படிங்கிற சத்து. இந்த குரோமியம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேக வைத்த
வேர்க்கடலையில நமக்கு கிடைக்கும். இந்த குரோமியத்தோடைய முக்கியமான வேலை என்னன்னா, வயிறு சுத்தி இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. குரோமியம் பிகோலினேட் அப்படிங்கிற சத்து பொருள் ஒரு நாளைக்கு நம்ம 1000 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு. குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையுது, சர்க்கரை நோயுடைய அளவு குறையுது. இதெல்லாம் மருத்துவ ஆய்வாக இருக்கும் பொழுது அந்த குரோமியம் பிகோலினேட் சத்து நிறைந்த வேர்க்கடலை ரெகுலராக சாயந்தர நேரத்தில் ஒரு 2 கைப்பிடி அளவு வேக வைத்த வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா மேல் ஹார்மோன் லெவலும் குறையும், சினைப்பை நீர்க்கட்டியோடைய அளவும் குறையும், நல்லபடியா கருமுட்டை வளர்ச்சியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இனோசிட்டால். குறிப்பாக இனோசிட்டாலில் டிகைரோ இனோசிட்டால் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கணும். அது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சுண்டல் வகைகள் இருக்குது. நம்ம தவிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ பட்டை தீட்டப்படாத அரிசி, கைக்குத்தல் அரிசி, அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த டிகைரோ இனோசிட்டால் அப்படிங்கிற சத்து கிடைக்குது. இது கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் லெவலையும் குறைக்கக்கூடியதாக இருக்கு. லாஸ்ட் பார்த்தோன்னா வைட்டமின் டி சத்து. இந்த வைட்டமின் டி சத்து நமக்கு மீன் வகைகள், நாட்டுக்கோழி முட்டை, சூரிய ஒளி இதுல எல்லாம் கிடைக்குது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களில் 45% பெண்களுக்கு இந்த வைட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கு. ஸோ அப்போ இந்த வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கணும், சூரிய ஒளியிலையும் அதிகமாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும், ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகப்படியான முடி வளர்ச்சி இருக்கு, கருமுட்டை வளர்ச்சி சீரா இல்லை. இதுதான் பிசிஓஎஸ் உடைய பிரச்சனை, அதிகப்படியான பிரச்சனையா இருக்கக்கூடியது ஒரு விஷயம்தான். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ், தேவையற்ற முகத்தில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சி, கருமுட்டை வளர்ச்சி சீராக இல்லை. இந்த 3 பிரச்சனைக்குமே இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்தும் பொழுது, ஸோ ஒரு மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், இல்லைனா கொய்யா பழம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி மீன் வகைகள் அதிகமாக சேர்த்திக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை அதிகமாக சேர்த்திக்கலாம், பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் அதிகமாக சேர்த்திக்கலாம், ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ் உணவில் அதிகமாக சேர்த்திக்கலாம், நார்ச்சத்து நிறைந்த நிறைய கீரை வகைகள் சேர்த்திக்கலாம், சூரிய ஒளிக்கு அதிகமாக நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணாலே அந்த 3 நன்மைகளும் நடக்கும். பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும், கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும், ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அளவும் குறையும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.